வளர்க்குது. ஏன் என்ன சிம்பா வேணும்? சிம்பா குட்டிக்கு என்ன வேணும்? சோறு புளிச்ச சோறுடா, சாப்பிடாதுடா. அந்த படுத்துருச்சு. ஜிம்பா குட்டிக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா படுக்க சொல்லுமா. படு படு, அது நீ படுக்காது. அவ்வளோதானா? செல் எடுத்து தெரிஞ்சு போச்சோ. நல்லா நீ நிமிந்து படுத்து படுமா, நீ நல்லா படு. ஃப்ரீயாக படுத்துரு. அம்மா உன்னை திட்டாது, ஃப்ரீயாக படு. நீ நிமிந்து படுத்துச்சு. இல்லை நீ மாவட்ட கொண்டாடவும் எதிர்த்துருச்சு. இவன் தான் கலவா கட்டி பையன், கலவா கட்டிட்டான். அதனால தூங்கிக்கிட்டு இருந்த அப்படியே. நீ நிமிந்து படுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டி கிடையாது, எங்கள் சித்தி வீட்டு நாய்க்குட்டி. பட்டு ஃபுல் டைம் எங்கள் வீட்டிலேயே தான் தூங்குது. பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஃபேனுக்கு கீழே தான் தூங்குமா. அது மாதிரி இந்த செவர் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஒரு குண்டா மீன் குழம்பு வருது, அதையே குறுகுறுன்னு பார்க்குது பாருங்கள். அம்மா கண்டு பார்க்குறது, வீடியோ எடுத்து பார்க்குறது, கொடுக்குறது, அதை அசையாமல் பார்க்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு அதுக்கு மணத்துருச்சு. அது பாருங்க மருகுது. படே படு, தூங்குப்பா தூங்குப்பா தூங்குப்பா. பாருங்க, அது மாதிரி எங்கள் சிம்பாக்கு எவ்வளோ நாட்டுப்பற்று பாருங்க. மணிக்கோடை ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன் இந்த கலரில் போட்டிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடுல நாட்டுப்பற்று அதிகம். நாட்டுப்பற்று கொண்ட நாய் எங்கிட்ட நாய் தான். அப்படின்னா இல்லை, இந்தியாவும் நாட்டுப்பற்று சேர்ந்தது. அவே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், குண்டக்க மண்டக்க பேசாது. ஏய் பார்க்க தின்னுட்டு இல்லைன்னா உள்ளே போய் தின்றா, அதை பார்த்துட்டே இருக்கு. இவன் தான் பாரு, அதை பார்த்துட்டே இருப்பார். வெளியில் போட்டோம். அது பார், ஏமாத்திட்டு இருக்கேன். அம்மா அங்கே பார்க்குது. வீடியோ எடுத்து முடிச்ச உடனே ஓடியே போயிரு. உங்கள் அம்மா மீன் குழம்பு ரெடி பண்ணிடுச்சு. அம்மா தாவ போதுமா? படுக்க சரியில்லையே. ஐயோ மரசம் ஒன்றுமே இல்லையே. என்னப்பா என்னப்பா நகலுது? பாடு, நீட்டி நிமிந்து பாடு, ஃப்ரீயாக படு. சோகமாக கிடக்கு. நாய்க்குட்டியா? வந்துருச்சுல அப்புறம் என்ன? சிம்பா என்ன தேடுது? சிம்பா குட்டி என்னத்தையோ தேடுது.